Okay. So physics la first chapter நம்மளுக்கு electric charges and field. இதுல first property வந்து charge. Charge னா என்ன அர்த்தம்? What is electric charge? Atom பத்தி படிச்சிருப்போம். Atomல what are the different types of charges present? Centerல nucleus இருக்கும். அதை சுத்தி electrons orbit ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். சரியா? So nucleus குள்ள என்னென்ன charges இருக்கும்னா nucleus குள்ள proton positive charge, neutron chargeless. சரியா? So electron வந்து electron negative, proton positive charge. Electron charge ஓட வேல்யூ எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். E is equal to 1.6 into 10 power minus 19 coulomb. சரியா? இந்த வேல்யூ क्वेश्चन பேப்பர் ஸ்டார்டிங்லயே இருக்கும். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். Charge of an electron 1.6 into 10 power minus 19 coulomb. Electrostatics. Statics அப்படின்னா study of charges at rest. Staticsனா study of charges at rest. Study of charges at rest. ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ், இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ப்ளஸ் சார்ஜுக்கும் என்ன நடக்கும்னா அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா? ரிப்பல்ஷன். அதுவே ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து அட்ராக்ஷன் நடக்க போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கண்டக்டர் இன்சுலேட்டர். கண்டக்டர்னா அது, இன்சுலேட்டர்னா அது, அதோட பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். கண்டக்டர் அப்படின்னா என்ன பண்ணும்? கண்டக்டர்னா கண்டக்ட் பண்ணும். எதனால் அது கண்டக்ட் பண்ணுது? டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் தனியாக இருக்கும். அது ஈஸியாக நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் ஜம்ப் ஆகி போகிறதால கண்டக்ட் பண்ணும். இட் கண்டக்ட்ஸ் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா அதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்க போகிறதில்ல. அதனால் வந்து அது ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ப்ரெசன்ஸ் ஆஃப் சார்ஜஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் பார்த்துருக்கீங்களா? கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்னா நம்ம லேப்லேயே இருக்கும். ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பாக்ஸு, அதில் ஒரு கண்டக்டரு, அதில் ரெண்டு லீஃப், கோல்டு லீஃப் இருக்கும். இங்கே ஒரு ராட் மாதிரி இருக்கும். இப்போ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், இப்போ சப்போஸ் எங்கிட்ட ஒரு சார்ஜ்டு பிளாஸ்டிக் ராடு இருக்குதுன்னு வச்சுங்க. இது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் சார்ஜஸ் இதில் கண்டிப்பாக ட்ராவல் ஆகி இதுவும் பாசிட்டிவ் ஆகும். அப்போ ரெண்டுமே இன்னும் நல்லா டீப்பாக விரிய ஆரம்பிக்கும் போது ஸோ அதில் சார்ஜ் இருக்குதுன்னு தெரியும். இப்போ சப்போஸ் சார்ஜே இல்லைன்னா அது ரெண்டுமே இப்படியே இருக்கும், ஓட்டிகிட்டே இருக்கும். அது எவ்வளோ செப்பரேஷன் ஆகுதோ அவ்வளோ சார்ஜஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு குவான்டைசேஷன். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு அடிட்டிவ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அடிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடிட்டிவிட்டி அப்படின்னா சார்ஜஸ், இப்போ ஒரு சர்ஃபேஸ் இது மாதிரி கொடுத்துட்டு இதில் ப்ளஸ் q மைனஸ் 2q ப்ளஸ் 4q வாட் இஸ் த நெட் சார்ஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அடிஷன் பண்ணியே போட்டலாம். ஆல்ஜிப்ரிக் சம்ம ப்ளஸ் q ப்ளஸ் 4q மைனஸ் 2q. அப்போ என்ன இருக்குது? 1 + 4 5, 5 - 2 3. ஸோ அப்போ 3q அடிட்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். குவான்டைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? q is equal to plus or minus ne. சரியா? q is equal to plus or minus ne. அதான் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன். நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். எனர்ஜி நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். அதே மாதிரி ஒரு சார்ஜை நம்ம டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, கிரியேட்டும் பண்ண முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆகும். சரிங்களா? அதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது கூலும்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் இஸ் கூலும்ஸ்லாம் அப்படின்ட்டு? COULOMBS கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்.
இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு இருக்கா, சார்ஜோட ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். 2 ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது ரிப்பல்ஷன் ஆக போகுதுன்ட்டு. அந்த ரிப்பல்ஷன் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கூலும்ஸ் லாவோட ப்ராப்பர்ட்டி. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ். இப்போ இதை நான் Q1 இதை Q2ன்னு எடுத்தேன்னா ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னா F ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். எப்பவுமே நம்ம ப்ரொபோர்ஷனல் எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் போடுவோம். F இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இங்கே கேவோட வேல்யூ 1/4π எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்ன்றது பெர்மிட்டிவிட்டி அப்படின்னும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டில் அது எப்படி பெனிட்ரேட் ஆகி போகுது அந்த மீடியமை பொறுத்து. ஒரு மீடியமில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏர் மீடியமில் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சப்போஸ் வேறு ஏதாச்சும் மீடியம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோவாக பெனிட்ரேட் ஆகும். அதை மீடியமை பொறுத்து இந்த பெர்மிட்டிவிட்டி மாறப்போகுது. இந்த பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ 9 × 10⁻⁹ யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2. இந்த யூனிட் எல்லாமும் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் போட தெரியணும். ஒரு சின்ன ஸ்டிமுலேஷன் பார்த்துடலாம். ஸ்டிமுலேஷனில் கூலும்ஸ் லா இப்போ இங்கே கீழே 2 சார்ஜ் வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். ரெண்டுமே ஒன்று 5 கூலும், இன்னொன்று வந்து -10 கூலும். ப்ளஸ்ஸு மைனஸ் அப்போனா அது இந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது. நீங்கள் பார்த்தோன்னா இது இந்த சைடு அட்ராக்ட் போகுது. இப்போ நான் இந்த சார்ஜை அப்படியே இதையும் மைனஸாக மாற்றுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? 2 மைனஸ் இருக்கும்போது 2 ஃபோர்ஸு ரிப்பல்ஷன் ஆகுது. அந்த ரிப்பல்சிவ் வேல்யூவும் மேக்னிடியூடுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகினே போகுது. இப்போ நான் -2 வச்சுருக்கேன். அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. இதை நான் இன்க்ரீஸ் பண்ண ஃபோர்ஸோட மேக்னிடியூடு அதிகமாகிட்டே போகுது. சரிங்களா? இப்போ இது மைனஸ், ரெண்டுமே மைனஸ்ன்றதால ரிப்பல்ஷன். இப்போ ரெண்டுமே ப்ளஸ் வச்சாலுமே என்ன ஆகும் பாருங்கள், அப்பயும் ரிப்பல்ஷன் தான் ஆக போகுது. சரியா? ஸோ இது சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதையே வெக்டார் ஃபார்மில் கேட்டாலும் ரெப்ரசன்ட் பண்ண தெரியணும். கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வெக்டார் ஃபார்ம் படிச்சிருப்போம். வெக்டார் அப்படின்னும் போது வாட் இஸ் கால் வெக்டார்? டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் சேர்த்து சொல்லும் போது தான் வெக்டாரும். ஸோ கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். 2 சார்ஜ் அதே மாதிரி போட்டுங்க. ப்ளஸ் Q1 ப்ளஸ் Q2. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸை கிளியராக ரெப்ரசன்ட் பண்ண கற்றுங்க. செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் R. அப்போ ரெண்டுமே என்ன ஆகும்? இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ ஃபோர்ஸ் இந்த சைட் போகும். இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு 1. அப்போ இங்கே வரும்போது இது ஃபஸ்ட்டு சார்ஜில் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு 2. இப்போ டைரக்ஷன் எடுக்கும்போது இதை வந்து R12 வெக்டார் 1லேருந்து 2க்கு போகுது, R12 கேப்னு சொல்லுவோம். இங்கே இந்த சைட்லேருந்து வரும்போது R21 கேப். இன்னொரு முறை இந்த நோட்டேஷன்ஸை கிளியராக பார்த்துக்கலாம். F21 அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1. அதே மாதிரி இது ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 வெக்டார்ன்றதால வெக்டார் போட்டுக்கோ. இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q2 டியூ டு Q1. அப்போ அதே ஃபார்மில் தான் வரப்போகுது. வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். 1/4πε0 Q1 Q2/R². கேப் இங்கேருந்து தானே போகுது. அப்போ இந்த டைரக்ஷன் சொல்லிடணும். R ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q2 டியூ டு Q1 அப்படின்னும் போது டைரக்ஷன் நம்ம இங்கேருந்து எடுக்கலாம். அப்போ R12 கேப்பு. அப்போ அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு 2. ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1
டியூ டு 2. இங்கே வரும்போது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதே ஃபார்மில் தான் வரப்போகுது. வெக்டார் மட்டும் என்ன வரும் 1/4πε0 q1 q2/r². டைரக்ஷன் மட்டும் r21 கேப்பு. சரியா? ஸோ டைரக்ஷன் மட்டும் தானே மாறி இருக்கு. இது நியூட்டன்ஸ் தேர்ட் லாவும் உபயோக பண்ணும். f12 வெக்டாரை மைனஸ் f21 வெக்டார்னு சொல்லிடலாம். சரியா? இதை கிளியராக நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னா டைஎலக்ட்ரிக் மீடியம். அந்த மீடியம் வரும்போது ஃபோர்ஸ் எப்படி மாறும்ன்றதை கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? வெக்டார் ஃபார்ம்னா இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. f21 f12 அதோட டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். இட் ஒபேஸ் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இப்போ ஃபோர்ஸை வேக்யூம் அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் மீடியம், இப்போ ஃபோர்ஸ் ஆன் வேக்யூம் அப்படின்னும் போது 1/4πε0 வரும். எப்பவுமே நாட்னும் போது அது வேக்யூம். q1 q2/r². அது மீடியம் என்னும் போது அது எந்த மீடியம் ஆனால் இருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் 1/4πε மட்டும் போட்டுப்பேன். q1 q2/r². இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி. அதை ஃபோர்ஸ் ஆஃப் வேக்யூம் டிவைடட் பை ஃபோர்ஸ் ஆஃப் மீடியம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 1/4πε0 q1 q2/r² divided by 1/4πε q1 q2/r². அப்போ இதெல்லாம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணுங்க பார்க்கலாம். 1/4πε0 இதை ரெசிப்ரோகேட் பண்ணினா 4πε/1 4π கேன்சல் ஆச்சுன்னா ε/ε0. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே. இதை இன்னும் கிளியராக பார்த்து வச்சுக்கணும். கே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே வந்து ε/ε0 ஆர் எப்படி சொல்லலாம். இது எப்படி வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ஆன் வேக்யூம் டிவைடட் பை ஃபோர்ஸ் ஆன் மீடியம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணியும் நியூமரிக்கல்ஸ் இருக்கும். இந்த ஃபார்முலாவை மோஸ்ட்லி நிறைய ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இதை கிளியராக நோட் பண்ணி வச்சுங்க. கே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் வேக்யூம் டிவைடட் பை ஃபோர்ஸ் ஆன் மீடியம். வேக்யூம் டிவைடட் பை மீடியம். ஆனால் எப்சிலான் வரும்போது ஃபஸ்ட்டு மீடியம் வந்துடும் டிவைடட் பை ε0. இது கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்கணும். சரியா? இதில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து கே வேக்யூமுக்கு வந்து 1ன்னு இருக்கும். அதுவே ஏர்னும் போது அதோட வேல்யூ 1.0054. அதுவே வாட்டரோட வேல்யூ வந்து 80 வரும். மோஸ்ட்லி கொஸ்டினில் இந்த டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நிறைய நியூமரிக்கல்ஸ் இருக்கும். நம்ம நியூமரிக்கல்ஸ் கடைசியாக செலக்டிவாக இம்பார்ட்டண்ட்டான நியூமரிக்கல்ஸ் மட்டும் பார்த்தலாம். நெக்ஸ்ட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ன்ற கான்செப்ட் இப்போ ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஒன் ஷார்ட் ரிவிஷன் மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் அப்படின்னாலே 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வரும். பேஸில் சூப்பர் பொசிஷன் பார்த்துருப்போம். சூப்பர் பொசிஷன் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். வாட் இஸ் கால்ட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா போன முறை நம்ம 2 சார்ஜ் மட்டும் பார்த்தோம். இப்போ 2 சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸை F12 இது Q1 Q2ன்னு எடுத்துக்கலாம். ஈஸியாக முடிச்சிட்டோம். இப்போ சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2-3 சார்ஜ் இருக்குது, Q3 இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் 1 போது ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 3. இது மாதிரி மல்டிபிள் சார்ஜஸை நம்ம ஆட் பண்ணி போடுறது தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். இதில் டிஃப்ரெண்ட் ஸ்கொயரு, ட்ரையாங்கிளு, ரெக்டாங்கிளு அது மாதிரி கொடுத்துட்டு அங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றத கேட்பாங்க. சரியா? அது மாதிரி கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிளியராக பார்த்துட்டு வந்துடணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ்வலாக நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி தெரிஞ்சிருப்போம். மேக்னெட்ஸ் பார்த்துருப்போம், அதை விளையாடி இருப்போம். அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளியராக நம்மளுக்கு தெரியும். மேக்னெட் நார்த் சவுத் இருக்கும்.
இது மாதிரி ஃபீல்ட்ஸ் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ரீஜனில் எப்படி இருக்கும்? ஃபீல்டோட டைரக்ஷன் நார்த் டு சவுத் இருக்கும். இப்போ ஒரு அயன் பீஸை நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வச்சா மட்டும் தான் என்ன பண்ணோம்? அட்ராக்ட் பண்ணோம், இல்லை ரிப்பல்ஷன் பண்ணோம். அதுவே நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. சரியா? ஸோ த ரீஜன் அரௌண்ட் த ஸ்பேஸ் இன் விச் இட் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். ஸோ அந்த ரீஜனுக்குள்ளே இருக்கும்போது அது அட்ராக்ட் இல்லை ரிப்பல் பண்ணும். அதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே மாதிரி தான். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ், ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கும்போது எப்படி இருக்குது, ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்கும்போது எப்படி, ஈக்குவல் ஃபீல்டு, கிரேட்டர் தென் ஃபீல்டு, இதோட பேசிக்ஸை பார்த்துங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸில் ஜஸ்ட்டு இந்த சார்ஜ் கொடுக்காமல் ஐடென்டிஃபை த சார்ஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கேட்பாங்க. ப்ளஸ் அப்படின்னும் போதே டைரக்டட் அவுட்வேர்ட்ஸ், அந்த ப்ளஸில் இருந்து தான் வெளியில் போகும் ஃபீல்டு. ஸோ இந்த கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ்ன்னும் போது ஃபீல்டு வெளியில் போகும் அப்படின்னு அர்த்தம். மைனஸ்ன்னும் போது டுவர்ட்ஸ் உள்ளே வரும். இப்போ ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா ஆகும், கண்டிப்பாக அட்ராக்ஷன் இருக்குது. அப்போ இந்த ஃபீல்டு வந்து ப்ளஸ்லேருந்து நெகட்டிவ்க்கு போக ஆரம்பிச்சிடும். சரியா? அப்போ அதோட ஷேப் இது மாதிரி இருக்கும். இது மாதிரி நடக்கிறப்ப லைட்டாக அது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட்னா சுருங்கி வரும்னு அர்த்தம். அதுவே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இது ரெண்டுத்தோட ஃபீல்டு வந்து ரிப்பல்ஷன் ஆகும். ரிப்பல்ஷன் ஆகும்போது அதோட டிஸ்டன்ஸ் வந்து லைட்டாக எலாங்கேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த டயக்ராமுக்கும் இந்த டயக்ராமுக்கும் கிளியராக டிஃப்ரென்ஸ் பாருங்கள், பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இங்கே வந்து லைன் வந்து யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்டாக இருக்குது. அப்போ இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்லையும் ஒய்ன்ற பாயிண்ட்லையும் ஃபீல்டு வந்து சேமாக இருக்கும்னு அர்த்தம். அதுவே இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா இந்த சைடு வந்து டென்சர் லைன்ஸாக இருக்குது, இந்த சைடு வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸ் லைனாக இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே அதிகமாக இருக்கும்? பக்கத்தில் இருக்குது தானே அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இது எக்ஸு, இது ஒய். எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும்? எக்ஸு. ஏன்னா இங்கே லைன்ஸ் வந்து டென்சராக இருக்குது. அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்டு, வாட் இஸ் அ ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். F/Q. F நானாது, Q நானாது, அதோட யூனிட்டு ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ், ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ். அப்போ யூனிட் என்ன வரப்போகுது? நியூட்டன் பர் கூலும். சரியா? இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டில் லிமிட்டை வச்சு சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லிமிட் Q tends to 0, F ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ். Q0 போட்டாங்கன்னா அப்படின்னா டெஸ்ட் சார்ஜ்னு அர்த்தம். அந்த சார்ஜ் வந்து பெரிய சார்ஜை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். சரியா? அதான் வந்து டெஸ்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைமென்ஷன்ஸ் ஃபார்முலாவும் தெரியணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைமென்ஷன் ஃபார்முலா எப்பவுமே ஏதாச்சும் ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா கண்டிப்பாக நம்மளை கேட்டுருவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜா? அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷனா, மாஸ் எம், ஆக்சிலரேஷனாக வரப்போகுது. அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டா வந்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஆக்சிலரேஷன் LT -2. சார்ஜ் எப்படி சொல்லலாம்? கரண்ட் ஃபார்முலா தெரியும். I is equal to Q/T. I வந்து ஆம்பியரா, ஆம்பியரு, சார்ஜ் வந்து கூலுமு, T வந்து டைமு. அப்போ சார்ஜுக்கு வந்து ஆம்பியர், டைமுக்கு வந்து என்ன வரும்? டீனே போட்டுக்கலாம். T மேலே வந்து T இப்படி வரப்போகுது. T இன்வெர்ஸ்ன்னு வரப்போ. அப்போ I is equal to Q/T. சார்ஜை வந்து கரண்ட் இன்ட்டு டைம் போடுவோம். கரண்ட்டுக்கு ஆம்பியரு, டைமுக்கு டீனே வச்சுக்கலாம். அப்படின்னா ஆம்பியர் இன்ட்டு டைமு. இது மேலே வரும்போது நான் இடம் பாருங்கள், ML. T ஏற்கனவே -2, இது மேலே வந்துச்சுன்னா -1, அப்போ -3 A⁻−1. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைமென்ஷன் ஃபார்முலா இதையும் கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ்.
ஃபார்முலா ஃபோர்ஸ் பார்த்துருப்போம். ஃபோர்ஸோட ஃபார்முலா கூலும்ஸில் படினா அது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே சொல்லலாம். ஃபோர்ஸ் ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2 by R ஸ்கொயர். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜா, ஃபோர்ஸ் பர் சார்ஜ். அப்போ நம்மளுக்குன்னா அப்போது ஒரு சார்ஜை வந்து 1/4πε0, இதை நான் Qன்னு எடுத்துக்கிறேன், பை R ஸ்கொயர் டிவைடட் பை Qன்னும் போது ஒரு சார்ஜ் போயிடும். அப்போ 1/4πε0 Q by R ஸ்கொயர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? 1/4πε0 Q by R ஸ்கொயர். சார்ஜ் டென்சிட்டி, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் 3 இருக்குது. லாம்டா, சிக்மா, டெல்டா ஆர், ரோ அப்படின்னு இருக்கும். சரியா? லாம்டா அப்படின்னா நான் அர்த்தம் லீனியர் சார்ஜ் Q by L, dQ by dLன்னு சொல்லலாம். சரியா? சிக்மான்னும் போது Q by A, dQ by dA. அதுவே ரோ வந்து வால்யூம், dQ by dV. லீனியர் சர்ஃபேஸ் வால்யூம். இது மூணுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். காஸ்லால நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். காஸ்லால இதுதான் யூஸ் பண்ணும். லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் லாம்டா இஸ் ஈக்குவல் டு dQ by dL. சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சிக்மானா dQ by dA. வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ரோ அப்படின்னும் போது dQ by dV. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல். இதுலேருந்து டெரிவேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எலக்ட்ரிக் டைபோல், டை அப்படின்னாலே டூன்னு அர்த்தமா. எலக்ட்ரிக் டைபோல்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸு. ரெண்டு சார்ஜ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், இது Q, இதுவும் Q, இது -Q + Q செப்பரேட்டட் பை த ஸ்மால் டிஸ்டன்ஸ். இந்த மிட் பாயிண்ட்டாக ஆரிஜின் எடுத்துப்போம். இது A, இதுவும் A. டைபோல் மூமெண்ட்டை Pன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். P அப்படின்னும் போது Q சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். சரியா? ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். Pன்னும் போது ஃபஸ்ட்டு Q தான் போட்டுக்கணும். இதையே 1 மார்க்கில் கேட்பாங்க. டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் 2QA அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், Q இன்டூ 2A. நெக்ஸ்ட்டு டைபோல், எலக்ட்ரிக் டைபோல்னால் இது கிளியராக நோட் பண்ணி வச்சுங்க. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அன் ஆக்சியல் பாயிண்ட் டியூ டு டைபோல். டைபோல்னால் ஜஸ்ட் பிஃபோர் தான் பார்த்தோம். 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். இப்போ இது -Q, இது +Q, அது செப்பரேட் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸ் 2A, மொத்தம் 2A அப்படின்னும் போது இங்கேருந்து இது வரைக்கும் A, இது A. அட் அன் ஆக்சியல் பாயிண்ட். ஆக்சியல் அப்படின்னாலே அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் டைபோல். இப்போ இது -Q, இது +Q, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற லைன் தான் வந்து ஆக்சிஸ். அலாங் இட்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது அது ஆக்சியல் பாயிண்ட். நான் இங்கேயும் எடுக்கலாம் அந்த பாயிண்ட்டை, இந்த சைடும் எடுத்துக்கலாம். சரியா? ரெண்டுமே ஆக்சியல் பாயிண்ட் தான். சரியா? ஸோ ஆக்சியல் பாயிண்ட்னா அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் டைபோல். இப்போ சப்போஸ் ஒரு டைபோல் நான் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா -Q + Q. அப்போ இதோட ஆக்சியல் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுன்னா இதுதான் ஆக்சியல் பாயிண்ட். இங்கேயும் நான் பாயிண்ட் வச்சுக்கலாம். சரியா? ஸோ எக்ஸாம் கொஸ்டினில் வெர்டிக்கல் டைபோல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்படி வெர்டிக்கலாக வச்சு போட்டுங்க. ஹரிசாண்டல் அப்படின்னும் போது இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னா E is equal to 1/4πε0. ஒரே ஒரு சார்ஜ் தான் வரப்போகுது, Q by R ஸ்கொயர். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராமை எப்போவுமே கிளியராக போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைபோல் வரைஞ்சிருங்க. அதில் 2A மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை இங்கே எடுத்துருக்கோம். இந்த பாயிண்டில் எப்படி இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ப்ளஸ்ஸு,
இந்த நம்ம சூஸ் பண்ண பாயிண்ட்டு ப்ளஸ்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பல்ஷன். அப்போ இந்த ஃபோர்ஸ் நல்லா லென்த்தியாக போட்டுக்கலாம், இப்படி இருக்கு போது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் சார்ஜ் ப்ளஸ் க்யூ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் க்யூ. இப்போ இந்த சைடு வரும்போது இதை கொஞ்சம் லென்த்தே கம்மியாக போட்டுக்கலாம். ஏன் அந்த ரீசன் நான் சொல்கிறேன், யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த சைடு நான் சின்னதாக போடுறேன், இந்த சைடு ஏன் பெருசாக போடுறேன்னு? வாட் இஸ் த ரீசன்? டயக்ராம் போடும் போதே இதை நீ கிளியராக பண்ணிடலாம். ஏன்னா இந்த ப்ளஸ் க்யூக்கு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மி. அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இக்யூ லென்த்தியராக போட்டுக்கலாம். அதுவே இந்த சைடு வரும்போது மைனஸ் க்யூ கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அப்போ அந்த ஃபீல்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதோட லென்த்தை கம்மியாக கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ வேர்டிங்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடும். லெட் அஸ் கன்சிடர்ட் எ டைபோல் of having the charge plus q and minus q having the distance to a. டைபோலை பற்றி ஃபஸ்ட் பாயிண்ட் டைபோலை பற்றி ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், let me choose the point p at a distance r from the center of the dipole. ஏன்னா இந்த சென்டரில் இருந்து தான் நம்ம எடுப்போம். இந்த சென்டர் டு இந்த பாயிண்ட் வந்து r. இதான் நம்ம வேர்டிங்ஸில் அப்படியே மென்ஷன் பண்ணோம். let me choose the point p at a distance of r from the center of dipole. ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சிச்சா? ஃபிசிக்ஸை டெரிவேஷன் பொறுத்த வரைக்கும் டயக்ராமை கிளியராக போட்டு அதோட நோட்டேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணோம். நம்ம யூஸ்வலாக பண்ணுற தப்புனா பண்ணுறோம், ட்ராயிங் ரஃபாக போட்டு அதில் ஃபுல் டேர்ம்ஸ் கொடுக்கறது கிடையாது. டெரிவேஷன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறோம், அது தப்பு. ஸோ ட்ராயிங் போடுறோம், எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறோம், அதை பற்றி ஒரு 4 சென்டென்ஸ் எழுதுகிறோம், அப்புறம் தான் டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. தேர்ட் பாயிண்ட்டு E இந்த ப்ளஸ் க்யூ இருக்கு பாரு, E ப்ளஸ் க்யூ அப்படின்னும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி E மைனஸ் க்யூ இஸ் டியூ டு த மைனஸ் க்யூ சார்ஜ். நெக்ஸ்ட்டு அந்த டிஸ்டன்ஸையும் சொல்லிடணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆறுன்னும் போது இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எப்படின்னா ஆர் மைனஸ் ஏ. ஏன்னா இது ஃபுல் டிஸ்டன்ஸ் ஆறு, ஆர்லேருந்து ஏ போயிடுச்சுன்னா ஆர் மைனஸ் ஏ. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ப்ளஸ் க்யூ அண்ட் பாயிண்ட் பி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் மைனஸ் ஏ. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் மைனஸ் க்யூ அண்ட் பாயிண்ட் பி வந்து என்ன வரப்போகுதுன்னா ஆர் ப்ளஸ் ஏ. இதெல்லாம் மென்ஷன் பண்ணாலே ஒரு ஆஃப் பேஜ் வந்துடும். சரியா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு டைபோல். என்ன டைபோல்? ஸோ டைபோல் ஹேவிங் த சார்ஜ் ப்ளஸ் க்யூ அண்ட் மைனஸ் க்யூ separated by the distance to a, dipole. அது எழுதிடுறேன். அது கூடவே கூட p is equal to q into 2a. first point முடிஞ்சிச்சு. next point, let us choose the point p at a distance of r from the center of dipole. second point முடிஞ்சிச்சு. third point, e plus q is due to the charge plus q and e minus q due to the charge minus q சொல்லிடுறேன். அடுத்தது இந்த டிஸ்டன்ஸும் சொல்லிடுறேன். So the distance between the charge plus q and point p is r minus a. அதே மாதிரி மைனஸ் க்யூக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ஆர் ப்ளஸ் ஏ. இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லிடுறோமா? நெக்ஸ்ட்டு டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். இ ப்ளஸ் க்யூ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இதே ஃபார்மில் தான் வரப்போகுது. 1/4πε0 q/r². q/r². இது எந்த டைரக்ஷனில் இருக்குன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கணும். எந்த டைரக்ஷனில் இருக்க போது பாருங்கள், இந்த சைடில் இருக்குது. அப்போ இந்த சைடில் இருந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் ரைட் சைடு, அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. டுவர்ட்ஸ் ரைட் சைடு அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம டிஸ்டன்ஸ் என்ன எடுக்கணும்னு பார்க்கலாம். என்ன டிஸ்டன்ஸ் எடுக்கணும்? 1/4πε0 q ப்ளஸ் சார்ஜுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இதுதானே கொடுத்துருக்கோம், r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் q அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? 1/4πε0 சார்ஜ் வந்து மைனஸ் q. நெக்ஸ்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது? r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இதோட ஃபீல்ட் டைரக்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்குது, டுவர்ட்ஸ் லெஃப்ட். இது ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிடுறோம்.
இப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். இ நெட்டுன்னும் போது இ ப்ளஸ் கியூ ப்ளஸ் இ மைனஸ் கியூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட போகுது. ஸோ ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாம். 1/4πε0 q டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதாக இருக்குது. ஆனால் இந்த மைனஸ் சார்ஜ் வரதால இங்கே ஸ்ட்ரெயிட்டாக மைனஸ் போட்டுக்கிறோம். 1/4πε0 q பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த டெரிவேஷனை அப்படியே ஈஸியாக வந்துடும், கடை போட்டு வந்துடலாம். அதே நேரத்தில் இதில் எது ஃபஸ்ட்டு எடுக்கணும்னா ப்ளஸ் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஏன் அப்படின்னா ப்ளஸ் தான் பக்கத்தில் இருக்குது, இதோட மேக்னிடியூட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இதோட மேக்னிடியூட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணலாம், காமன் டேர்ம்ஸ்லாம் வெளியில் எடுத்துடலாம். q/4πε0 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா என்ன வரும் பாருங்கள், 1/r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ சிம்பிளான ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். q/4πε0 இதை எல்சிஎம் எடுத்தான்னா வரும் பாருங்கள், r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இது இங்கே வந்துடுமா, r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் q டிவைடட் பை 4πε0 இதை a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் நான் வரும் r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ra ப்ராக்கெட் போட்டுங்க, மைனஸ் நடுவில் இருக்குது, அந்த மைனஸ் அப்படியே வச்சுங்க. r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னும் போது r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ra. இதை நான் என்ன பண்ண போகிறேன், இன்ட்டு ரெண்டும் இன்டூவில் தானே இருக்குது, r மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு q/4πε0 இதை அப்படியே உள்ள இந்த மைனஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். r ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ra. இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டுக்கும் 2ra டிவைடட் பை இது வந்து a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள், ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் போயிடும். அப்போ நம்மளுக்கு மீது என்ன டேர்ம்ஸ் இருக்குது அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம் பாருங்கள். q/4πε0 மேலே என்ன இருக்குது, 2ra 4raன்னு மாறிடும். இதை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். சரியா? இந்த ஃபார்முலாவும் நம்ம முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எந்த டைரக்ஷனில் இருக்குன்றத இப்போதுலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடணும். டுவர்ட்ஸ் ரைட் தான் இருக்கும், டுவர்ட்ஸ், ஏன்னா q தான் அதிகம், டுவர்ட்ஸ் ரைட்டாக. இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வரலாம். எப்படின்னா ஏவோட வேல்யூ டைபோல் அப்படின்னாலே செப்பரேட்டட் பை த ஸ்மால் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கும். அப்போ ஏ வந்து ரொம்ப குட்டி, ஏ வெரி வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஸ்கொயரை நெக்லேட் பண்ணலாம். q டிவைடட் பை 4πε0. இந்த 4யும் நான் என்ன பண்ணுறேன், 2 × 2ன்னு போட்டுக்கிறேன், ra. அப்போ ஏ ஸ்கொயரை நெக்லேட் பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆகும். நெக்ஸ்ட்டு டைபோல் மொமெண்டம் pனா q × 2a நம்மளுக்கு தெரியும். அப்போ q எங்கெங்கே q இருக்குது பாரு, q இருக்குது, 2a இருக்குது. நான் ரவுண்ட் பண்ணதெல்லாம் மட்டும் pன்னு போட்டுக்கலாம். அப்போ p × 2r டிவைடட் பை 4πε0 r பவர் 4ன்னு இருக்கும். ஒரு r போச்சுன்னா இங்கே கியூப் வரும். அப்போ 1/4πε0 2p/r cube. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆக்சியல் பாயிண்ட் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. 1/4πε0 2p/r cube. 4 இருந்துச்சுன்னா அந்த cube 1/4πε0 2p/r cube. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. டுவர்ட்ஸ் ரைட் சைட் அதையும் மென்ஷன் பண்ணிடணும், டைரக்ஷன் எப்பவுமே மென்ஷன் பண்ணும். டுவர்ட்ஸ் ரைட் சைட், டுவர்ட்ஸ்